ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாலக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாலக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த பாலக்கீரையை தினைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிட்றப்ப அது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே கொடுக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுலேருந்து சரும ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி, இரத்த சோகை, அல்சைமர் இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக பாலக்கீரை இருக்குது. கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற தன்மையை தன்னுள்ள வச்சுருக்குது. பாலக்கீரையில் இருக்கக்கூடிய லுட்டின் கண்களில் வயசான காலத்தில் ஏற்படுள்ள அந்த மாக்குலார் சிதைவை கூட தடுக்குது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. பாலக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்றது சருமத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடி சருமத்தில் ஏற்படுள்ள அந்த வயதான தோற்றத்தை தடுத்து இளமையாக வச்சிருக்க உதவுது. கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தோட நிறத்தை மேம்படுத்துறதுக்கு கூட உதவியாக இருக்கும். சரும பிரச்சனைகளை சரி செய்கிற வேலையும் இந்த பாலக்கீரை செய்யும். தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலிவால் மாதிரி இருக்கக்கூடிய கூந்தல் இருக்கிறவங்க பாலக்கீரையை உணவில் எடுத்துக்கிறப்ப அது முடியோட அடர்த்தியை அதிகரிக்கும். பலவீனமான முடியை உறுதியாகவும் திக்காகவும் வளர செய்யும். பாலக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, மெக்னீஷியம், இரும்புச்சத்து, கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தான். எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரையில் விட்டமின் இ நிறைய இருக்குது. இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுள்ள அந்த எலும்பு தேய்மானத்தை சரி செய்கிறதுக்கும் வலிமைப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. இலை வடிவ காய்கறிகளை தினசரி உணவில் நம்ம சேர்த்துக்கிறப்ப ஆர்த்தடிஸ், ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அனிமியாவை தடுக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாலக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் பாலக்கீரையில் 2.71 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது. இது நம்மளோட அன்றாட இரும்புச்சத்து தேவையில் கிட்டத்தட்ட 21% அப்படியே கிடைச்சிடும். பாலக்கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் இருக்குல்ல, இது மற்ற உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கும், குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இரும்புச்சத்தை உடல் சரியாக உறிஞ்சிக்கிறதுக்கும் உதவி இருக்கும். இந்த வீடியோவில் பாலக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பாலக்கீரையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.